With Plan B emergency contraception, we're in control of our future. It's backup birth control you take after unprotected sex that helps prevent pregnancy before it starts. It works by temporarily delaying ovulation, and it won't impact your future fertility. Plan B is available in all 50 U.S. states at all major retailers near you, with no ID, prescription, or age requirement needed. Together, we've got this. Follow Plan B on Insta at Plan B One Step to learn more. Use as directed. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எங்க அம்மா படுத்திருப்பாங்க நார்மலா, எங்க பக்கத்துல இருப்பாங்க. எங்க அம்மாவோட உடம்பு அந்த சரீரம் வந்து எழுந்து போய் அவங்ககிட்ட வந்து பேசுற மாதிரி இருக்குமா, உன் புருஷனுக்கு இதாக போகுது. அப்ப அவங்க சொப்பனத்துல என்ன வரும்னு சொன்னாக்கா, அப்பா வந்து ரத்த கரையா இருப்பாராம். அப்படியே உடம்பெல்லாம் ரத்தம், மூஞ்செல்லாம் ரத்தமா இருக்கிற மாரி அவங்களுக்கு கனவு வந்துகிட்டே இருக்கிறப்ப அப்பாட்ட போய் சொல்லியிருக்காங்க, நீங்க பார்த்து போயிட்டு பார்த்தே வாங்க. ஏன்னா அப்பா எப்பவுமே வந்து மோட்டார் பைக்ல தான் வேலைக்கு போவாங்க. அப்ப பார்த்து போயிட்டு பார்த்து வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, உனக்கு என் மேல ரொம்ப அழுகு மாரி காதலு, அதனாலதான் வந்து நீ வந்து உன் கனவுலாம் அப்படி சொல்ற அப்படி சொல்லி இது பண்ணிக்கிட்டாரு. அது வந்து ரொம்ப இதா பண்ணிக்கல. அவங்க சொல்லி அதே லேபர் டே அன்னைக்கு 1ஆம் தேதி 5ஆம் மாசம் அவரு அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு வர்ற அப்பா அடிபட்டுட்டாங்க. அவர் அடிபட்டது வந்து அப்பா எப்படி அடிபட்டாருன்னா, அவர் மூஞ்சி வந்து உடச்சிக்கிச்சு. அந்த சைக்கிளோல போட்டு மூக்கு பல்லெல்லாம் உடஞ்சி நாக்கல இருந்துச்சு. அப்புறம் அந்த கண்ணு, ஒரு கண்ணு பாதி வெளியாயிடுச்சு. அந்த இதெல்லாமே இப்ப அவருக்கு பிளேட்டு ஸ்க்ரூ எல்லாமே வச்சிருக்காங்க. பல்லுலாம் வந்து அவரு வந்து முதல்ல வந்து ஐசியூல 13 நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து அவர் இறந்துட்டாரு. அப்ப அம்மா சொன்னாங்க, இல்ல என் புருஷன் இறக்க வாய்ப்பு இல்லை அப்படி. அவங்க ரொம்ப இது பண்ணி கத்துறப்ப ஒரு வெள்ளை உடுப்பு போட்டு ஒரு மலாய்க்காரவங்க வந்தாங்களாம். ஆனா அந்த ஐசியூல சிஸ்டர் ஏறனா இறங்குனா இறங்குறது தெரியும். ஆனா வந்து இப்போ இதுல இது பண்ணிருந்தாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அம்மா உன் புருஷன் சாவல, நீ ஏன் அழுவுற, நீ வந்து அழுவாத, அவர் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க மலாய்க்காரவங்க போனதுதான். அம்மா வந்து திருப்பி வந்து கீழே வந்து தேடினாங்களா இல்லையா, அவங்க சொல்லிட்டு அந்த ஐசியூ கண்ணாடி பாக்குறாங்க. சொல்லுங்க சார். வெள்ளை சட்டை போட்டிருந்தாங்கன்னு சொன்னீங்க. வெள்ளை சட்டை அங்க உள்ளவங்க யாருமே பாக்கலன்னுட்டாங்க. அங்க கீழே எல்லாருமே உட்காந்துருக்காங்க. சில பேர் மலாய்க்காரவங்க கீழே உட்காந்துருக்காங்க, யாருமே பாக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அம்மா கண்ணுக்கு மட்டும் வந்து சொல்லிட்டு போனாங்களாம், உன் புருஷன் நல்லா இருக்கங்க, நீ ஏன் அழுவாத அப்படின்னு. அப்ப சொல்லிட்டு அவங்க போயிட்டு பிறகு அம்மா வந்து ஐசியூ கண்ணாடியில பாக்கும்போது அப்பாவோட கால் வந்து ஆடுனுச்சு. அப்ப சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அவங்க பிறந்த பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்க, காமிச்சிருந்தோம், அவர் இறந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க. அந்த அன்னைக்கு வந்து இது பண்ண போறாங்க. ஆனா அப்பா வந்து கால் ஆடின பிறகு ரூன்னு போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துட்டாங்க அம்மா. அப்ப டாக்டர் சொன்னாங்க, இது ஒரு அதிசயமான ஒரு இது வந்து இந்த மாரி வந்து எல்லாருக்குமே அது நடக்க வாய்ப்பு இல்ல, லட்சத்துல யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு, போனது திருப்பி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா வந்து பேக் டு நார்மல் வந்துட்ட பிறகு அப்பாக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பல்லு எல்லாம் ரொம்ப இரும்புல கட்டி வச்சிருந்தாங்க. அந்த இரும்புல கட்டி தான் அப்பாக்கு வந்து சாப்பாடு வந்து ஸ்ட்ரால தான் கொடுப்பாங்க, பிளைண்ட் பண்ணி ஸ்ட்ரால இப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து நான் வந்து அப்பெண்டிக் ஆபரேஷன்ல போயிட்டு அப்பா இந்த சைடு பெட்டு வாசல்ல, இந்த சைடு ஒத்த பெட்ல அப்பா இருக்காரு, இந்த சைட்ல நான் இருக்கேன் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம். ஆனா அப்பா அடிப்படும் போது சிஸ்டர் எங்க வீட்டுல வந்து தம்பி கிட்ட வந்து 3வது தம்பி கிட்ட ஸ்கூல்ல எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பா அடிப்பட்டாரு வாங்கன்னு சொல்லும் போது இந்த பையன் எகிரி குச்சி நாக்காளியில எகிரி குச்சி வந்த பிறகு எகிரி குச்சோனே இந்த மின்னுக்கு இருக்கிற 2 பல்லு உடஞ்சி அந்த உள்ள அந்த மேலுக்குள்ள நரம்பு வெளியேறிச்சு. சோ இப்ப அந்த பையனுக்கு வந்து இருந்தா 25-26 வயசு இருக்கும். அவனுக்கு இன்னும் அந்த பல்லு வந்து ஸ்க்ரூ போட்டு தான் கட்டி வச்சிருக்காங்க. ஸ்க்ரூ தான். ஒரே சமயத்துல எவ்வளவு போராட்டம் உங்களுக்கு. ஒரு 10 மாசம் குழந்தை இறந்து போயிருக்கு, அப்பாக்கு ஒரு இவ்வளவு கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட். அந்த கதையை கேட்டு உங்களுடைய தம்பிக்கு வந்து 2 பல்லு உடஞ்சி, மை காட், அம்மா எவ்வளவு சஃபர் பண்ணிருப்பாங்க உங்க பேரண்ட்ஸ் அந்த டைம்ல. ஆமா சிஸ்டர், அந்த டைம்ல வந்து யாருமே உதவிக்கு வரல. அப்பா வந்து கவர்மெண்ட்ல வேலை செய்யறதுனால அப்பாவோட அரசாங்கம் உதவி செஞ்சாங்க. உதவி செய்யலன்னு சொல்ல மாட்டோம், ஆனா சொந்தக்காரங்கன்னு சொல்லி யாரும் வரவே இல்லை. அம்மா போயிட்டு சொந்தக்காரங்க கேட்கும் போது கூட 10 வழி மாவு பிள்ளைக்கு வாங்கி கொடுங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து அப்பா அடிபட்டு நாங்களாம் இதாயிட்டோம், கியூர் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்ப அம்மாக்கு 1 பேபி வயிற்றுல இருந்தாங்க. இந்த பிள்ளை வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த குண்டு என்ன பண்ணிருக்காங்க வாயில போட்டு லீக் பண்ணிட்டு தூக்கி போட்டாங்க கடல்ல. ஆனா அந்த சமயம் அவங்க கூட நான் இருந்த சிஸ்டர், அவங்க லீக் பண்ணிட்டு தூக்கி போடும் போது அவங்க வயிறு யான்னு தெரியல குப்பு குப்பு கூட பெருசாயிடுச்சு. லைக் கேஸ் ஏறினா நம்மளுக்கு பெருசாயிடல, காத்து ஏறிக்கிட்டு அப்படி அந்த மாதிரி ஸ்டமக் வந்து அவங்க பெருசாயிடுச்சு. அப்ப அம்மா சொன்னாங்க, எனக்கு கெஸ்ட்ரிக் வந்துருச்சு, முடியல கெஸ்ட்ரிக் ஊசி மருந்து. அவங்க பிரெக்னெண்டா இருந்தது எதுவுமே காட்டல சிஸ்டர். அப்ப கவர்மெண்ட்ல போய் செக் பண்றப்ப அவங்க பிரெக்னன்சி எதுவுமே இல்ல.
அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஊசி போட்டு அந்த ஒரு மாதிரியான இந்த மருந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு, கெஸ்ட்ரிக் மருந்து. ஸ்ட்ரிப் வந்து கோல்டு கலர்ல இருக்கும். அது வந்து ஓவரா கெஸ்ட்ரிக் உள்ளவங்களுக்கு தான். அந்த மருந்தெல்லாம் அவங்க ரொம்ப சாப்பிட்டு ஊசியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, ட்ரீப் ஏற்றுவாங்க. அப்போ அதெல்லாம் சாப்பிட்டோம். கடைசியா ஒரு பையன் இப்ப பிறந்தான். இப்ப இல்ல, அவர் பிறந்து வந்து 17 வருஷம் ஆச்சு. அவர் பிறந்து இப்ப அவர் எங்க கூட தான் இருக்காரு. அசல் அந்த பொம்பளை பிள்ளை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவர் தான் இருந்தாரு. ஆனா என்ன வித்தியாசம்னா, இது ஆணு இது பொண்ணு. அப்படி பிறந்தவரு அந்த கடைசி தம்பி பிறந்தாங்க. ஆனா இந்த விஷயத்துல வந்து நாங்க நிறைய விஷயம் பார்த்தோம் சிஸ்டர். அப்புறம் வந்து அந்த வீட்டுல வந்து அந்த சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம்.